அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட் ஃபியூ வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எப்பயும் போல் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நாங்கள் பீஸா செஞ்சுருந்தோம். அது எப்படி செஞ்சோங்கிற அந்த மேக்கிங் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சிஸ்டர் இன்லா தான் பார்த்தீங்கன்னா பீஸா செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, அதனால் செஞ்சுருந்தோம். அது எப்படியெல்லாம் செஞ்சோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி புட்டும் பீஃப் கறியும் செஞ்சுருந்தேன். இதை நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸையும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டின்னருக்கும் அதுதான் செஞ்சுருந்தோம். ஸோ அதையுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அந்த மேக்கிங் வீடியோ மட்டும்தான் இருக்கும், ரெசிபி ஒன்றும் இருக்காது. ஆனால் பீஸாவோட ஃபுல் ரெசிபி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப க்ளவுடியாக ரைனியாக இருந்துச்சு. அன்றைக்கி அங்கே தான் நாங்கள் பீஸாவும் செஞ்சுருந்தோம். ஸோ அதையுமே நான் கொஞ்சம் அந்த கிளிப்ஸை எடுத்திருந்தேன். அடுத்து இப்போ பீஸா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். 2 kg பீஸாவுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஈஸ்ட்டு, ஒரு 1/2 kg மாதிரி நாங்கள் மொசரல்லா சீஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த வெட் சீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 kg எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 kg மைதா மாவில் ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு அதை கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே க்ளவுடியாக இருக்கிறதுனால இந்த கூல் கிளைமேட்டுக்கு சுகருக்கு கரையாது இல்லையா, அதனால் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதையுமே மாவில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அதை நல்லா ஹாட் வாட்டர் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மிக்ஸரை பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாவில் சேர்த்து இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனால் பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நார்மல் வாட்டரால் தான் பார்த்திங்கன்னா இந்த டோவை நம்ம பிணைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம அந்த டோவை நல்லா நீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கிலோ மாவுக்கு இந்த 1 கப் நிறைய தண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் எத்தனை கிலோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சி எடுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஈஸ்ட் போட்டதுனால பார்த்திங்கன்னா அது நல்லாவே ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக பார்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி நீங்கள் ரொம்பவே கரெக்டாக ஊற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாவு பிணைஞ்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுருவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் பிணையலாம். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டு அந்த ரொட்டிக்கெல்லாம் பிணைவோம் இல்லையா, அதே மாதிரி மாவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த கவுண்டர் டாப்பில் வச்சு டோவை நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா 10 பீஸ் மீடியம் சைஸ் பீஸா வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த டோவை நம்ம நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவை பிணைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையுமே தனித்தனியாக எடுத்து நம்ம இப்போ நீட் பண்ணிக்கணும். இப்போ 2 பீஸ் ஆக்கிட்டோம். இதில் 1 kg அதில் 1 kg ஆக்கிட்டு இதையுமே நல்லா நீட் பண்ணி எடுத்து அதில் 5 பீசஸாக பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி அந்த டோவை நம்ம வச்சுக்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த 2 kg டோவுக்கு 10 பீஸா எங்களுக்கு கிடச்சிச்சு மீடியம் சைஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆகி அந்த மாவு வரக்குள்ளே ரொம்ப ஈஸியாகவும் அந்த பீஸா தட்டி போடுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாவும் நல்லா உப்பி வரும்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பீஸா டோவை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த இதில் போட்டு மூடி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு விட்டுறலாம். ஸோ இப்போ பீஸாவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீஸாவுக்கு வந்து ஃபில்லிங் செய்யணும் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்திருக்கோம். 2 kg பவுன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இது வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கோம். அதை நல்லா வெட்டிட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பீஃபோ இல்லை வந்து சொசேஜஸ் இல்லைனா வெஜ்ஜில் செய்கிறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கனில் செய்யறதுக்காக சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டிட்டு அதை நல்லாவே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். வாயில் வந்து எதுவுமே பெருசாக கடிப்படாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சால்ட்டும் போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுட்டு சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் ஸ்பைசஸை பொறுத்து. அடுத்து கொரியாண்டர் பவுடரும் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பைசஸை பொறுத்து போடுங்க. இது எல்லாமே ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நிறைய ஸ்பைஸ் வேணும்னு நினச்சா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சமாக போதும்னு நினச்சா நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் நான் இப்போ போட்டிருக்கிற லெவலை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்கனாலும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் காட்ட போகிற பீஸா. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 an hour வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு சீஸ் சாஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீஸ் வரும் இல்லையா, அந்த 2 பாக்ஸ் காட்டினேன்னு அதில் உள்ள சீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் மாதிரி பிளாக் பெப்பர் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு மில்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கணும். நீங்கள் பிளெண்டரில் கூட இதை போட்டு மில்க்கையும் போட்டு நீங்கள் அடித்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த சீஸ் வந்து நல்லாவே சாஃப்டாக ஸ்மூத்தாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணி நம்ம விஸ்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீஸ் வந்து நல்லாவே கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீஸ் சாஸ் வந்து நல்லாவே அந்த ஸ்மூத்தாக வந்துருச்சு. ஸோ இந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து செய்யக்கூடிய சாஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ சீஸ் சாஸை வந்து நம்ம ரெடி ஆக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. சீஸ் சாஸும் ரெடியாக இருக்குது, நம்ம மேரினேட் பண்ண சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் பேனில் போட்டுட்டு மேரினேட் பண்ண சிக்கனை வந்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கனும் நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ண அந்த ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். நம்ம இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் இப்போ போட போகிறதில்ல. நம்ம மேரினேட் பண்ணதை வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரையாக விட்டுறலாம். தண்ணி விடாத அளவுக்கு இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் செய்கிறதுக்கு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆனியன், டொமேட்டோ எல்லாமே நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக ரைனியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ண பேன் பார்த்திங்கன்னா அது போதாததுனால இந்த மாதிரி பெரிய ஒரு பேனில் வந்து நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாஸ் செஞ்சுக்கலாம், பீஸா சாஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் கார்லிக் வந்து சாப் பண்ண கார்லிக் வந்து நம்ம ஒரு பெரிய கார்லிக் சாப் பண்ணி வச்சதை போட்டு நல்லாவே அதை சொட்டை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அதில் போட போகிறோம். அதையும் போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நாங்கள் போட்டுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் ஸ்பைசஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஸோ இதுவும் போட்டு பிளாக் பெப்பர் போட்டுட்டு அதை நல்லா இப்போ வந்து சாட்டே பண்ணி விடுங்க. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன் ஸ்ட்ரோக் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு 1/2 கப் மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்ட்ரோக் வேறு ஒன்றும் இல்லை, சிக்கனை நல்லா வேக வச்சு அந்த தண்ணி எடுக்கிறது தான் சிக்கன் ஸ்ட்ரோக். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் மாதிரி இதில் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, கார்லிக், சிக்கன் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 1 kg டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 kg கிட்டத்தட்ட இதுக்கு சாஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது எல்லாமே போட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீஸா சாஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். அடுத்து நம்ம வந்து சோட்டே பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன், அதுவுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் எதுவுமே போடல, நம்ம மிக்ஸ் பண்ணதோடு அந்த ஆயிலில் போட்டு நம்ம நல்லாவே ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுதான் இந்த சிக்கன். ஸோ இதுவுமே இப்போ ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதுலேயுமே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டவ் வந்து பிணைஞ்சி வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர்ம் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே டாப்பிங்க்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸா செய்கிறதுக்கு அந்த பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் முதல்ல செஞ்சு வச்சுட்டோன்னா பீஸா டோவை போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவனை 250ல் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸாவை எந்த ஒரு பேனில் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம். அப்போ தான் அடியில் வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த பேனில் தான் நாங்கள் இப்போ பீஸா வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நல்லா பட்டர் தடவி வச்சாச்சு. இந்த மாதிரி பீஸா டோவை வந்து நல்லா ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஃபில்லிங் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி டோவை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல் போட்டுக்கணும் சின்ன சின்னதாக. ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம ஹோல் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பாட்டமில் உள்ள அந்த டோ வந்து நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அதுக்காக தான். நல்ல ஃபோக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அங்கே ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வந்து சாஸ் தான் ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த சாஸை வந்து நம்ம இதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் போடுறது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி அந்த லெவலுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சாஸை போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் சாஸ் தான் போடுறாங்க. அது வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டு அதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த சிக்கன் ஃபில்லிங் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இந்த சாஸ் மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப் சைஸ் அளவுக்கு எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ வீட்டில் செய்கிறதுனால நம்ம நல்லா தாராளமாக என்னென்ன நமக்கு தேவையோ அது மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். பீஸாவோட ஃபில்லிங், பீஸாவோட டாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்னோடய சிஸ்டர்லாம் செஞ்சு காட்டின பீஸா ரெசிபி பார்த்தீங்கன்னா பக்காவாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்யக்குள்ள கடையில் வாங்கின பீஸாவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த பீஸா வரும். தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ், பெப்பரோனிக் எது வேணாலும் போடலாம். நாங்கள் சிம்பிளாக அன்றைக்கி டொமேட்டோ அண்ட் கார்லிக் வச்சுக்கிட்டோம். அதுவுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ப்ரீஹீட் பண்ண அவனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொசரல்லா சீஸ் போட்டு அதையுமே நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மொசரல்லா சீஸை வந்து அதுக்கு மேலே வந்து டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து டாப்பிங்க்கு மொசரல்லா சீஸ் போட்டு அதையுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பர்ஃபெக்டான பீஸா வந்து ரெடி ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டம் எல்லாம் கருகாமல் தீயாமல் ரொம்ப கல் மாதிரி ஆகாமல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மேலேயும் அந்த டாப்பிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸாவை கட் பண்ணி வைக்கக்குள்ளேயே அந்த பாட்டம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த டோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் இனி கடையில் வாங்கவே மாட்டீங்க, வீட்டிலே தான் செய்ய சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பீஸா ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒரே உங்கள் வீட்டில் பாராட்டு மழையாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்கக்குள்ளே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸா இருக்கக்குள்ளே ட்ரிங்க்ஸ் இல்லைனா எப்படி, பெப்சி, கோக், ஸ்ப்ரைட் தான் பீஸாவுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் குடித்து கிட்ஸும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பீஸாவும் நல்ல பெரிய சைஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நல்ல விலாகோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பபாய், டேக் கேர்.